அமெரிக்காவில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்தியர்கள் முக்கிய பொறுப்புகள் இருப்பாங்கங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. முந்தைய பைடன் அரசில் 130 இந்திய வம்சாவளியினர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. இதில் உயர்ந்த பொறுப்பை அடைந்தவர் அப்படின்னா கமலா ஹாரிஸை சொல்லலாம். துணை அதிபராக இருந்து அதிபர் வேட்பாளர் வரைக்கும் உயர்ந்தாங்க. தற்போதைய ட்ரம்ப்போட ஆட்சியில் 2வது முறை அவர் பொறுப்பேற்ற பிறகு இருக்கக்கூடிய ஆட்சியில் இந்திய வம்சாவளியை சார்ந்த 80 பேர் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் ஜோரான் மம்தானியை தவிர வேறு ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவரும் மேயராக தேர்வாகி இருக்கிறாங்க. அவர் ஆஃப்தாப் புரேவால் சின்சினாட்டியினுடைய மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். புரேவாலுடைய தந்தை தேவேந்தர் சிங் புரேவால் பஞ்சாபை சேர்ந்தவர், தாய் திபெத்திய அகதி. சின்சினாட்டியினுடைய முதல் ஆசிய அமெரிக்க மேயர் இவர்தான். மற்றொரு முக்கிய பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் கசாலா ஹஷ்மி. இவர் வெர்ஜீனியா மாகாணத்தினுடைய துணைநிலை ஆளுநராக தேர்வாயிருக்கிறார். இது தவிர அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதிகள் சபையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் பல இந்திய அமெரிக்கர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. அமி பெரா அப்படிங்கிறவங்க கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய உறுப்பினர். காங்கிரஸில் நீண்ட காலம் பணியாற்றக்கூடிய இந்திய அமெரிக்கர் இவர் தான். ராஜா கிருஷ்ணமூர்த்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தமிழர். இலினாய்ஸ் மாகாணத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு. நீண்ட நெடுங்காலமாக அங்கே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருத்தர். ரோ கண்ணா கலிஃபோர்னியா மாகாணத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு. பிரமீளா ஜெயபால் வாஷிங்டன் மாகாணத்தினுடைய உறுப்பினர். காங்கிரஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்க பெண்ணும் கூட இவர் தான். ஸ்ரீ தனேதர் மிக்சிகன் மாகாணத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு. அதே போல் சுஹாஸ் சுப்பிரமணியம் வெர்ஜீனியா மாகாணத்தினுடைய உறுப்பினர். இந்திய வம்சாவளியை சார்ந்த பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் கூட்டாக சமோசா காக்கஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க.